ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவருடைய பிரசன்னத்தை நாம் வாஞ்சித்து தாகத்தோடு விருப்பத்தோடு ஏக்கத்தோடு நம்ம கேட்க போகிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நாள் உம்முடைய பிரசன்னத்தை உணர்கிற நாளாக இருக்கட்டும். உம்முடைய அன்பை ருசிக்கிற நாளாக இருக்கட்டும். அப்பா, நீர் எங்களோடு பேசுகிற நாளாக இருக்கட்டும். வானம் திறக்கப்படுவதாக. ஆவியானவர் அளவில்லாமல் எங்கள் மேல் பொழிந்தருளப்படுவீராக. எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குங்க. இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ வேறு மனுஷனாவாய் என்ற வார்த்தையின்படியே இந்த மாதத்தில் எங்களை உருவாக்கி ஆவியானவர் எங்களை நிரப்பி 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 எங்களை உருவாக்கி புதிய இருதயத்தை, வேற இருதயத்தை, புது மனுஷனாய் எங்களை மாற்றிடுங்க. பழையவள் எல்லாம் ஒளிந்து போகட்டும். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்று சொன்ன தேவன், எங்களுடைய சுயம், எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாம் புதிதாகட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் இந்த மாதம் ஒரு மறுரூபத்தின் மாதமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அப்பா, அந்த நாளில் கர்த்தருக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிக்கிற மாதமாக இருக்கட்டும். சபை மறுரூபப்படுகிற மாதமாக இருக்கட்டும். நம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிற மாதமாக இருக்கட்டும். எல்லாரையும் நம்முடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இது பெத்தேல் அல்லவா, வானத்தின் வாசல் அல்லவா. 2-3 பேர் நாமத்தில் எங்கே இருக்கிறார்களோ ஒரு மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்னவர் அல்லவா. எங்கள் துதிகளின் மத்தியில் நீர் எழுந்தருவீராக. எங்கள் துதிகளின் மத்தியில் நீர் அசைவாடுவீராக. இன்றைக்கு வானத்தை கிழித்து இறங்குவீராக. உருக்கு மக்கினியை போடுவீராக. இந்த இடம் முழுவதும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. ஸ்தோத்திரம். எல்லா பலவானை நாங்கள் கட்டுகிறோம். எதிர் வல்லமைகளை நாங்கள் துரத்துகிறோம். அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போவதாக. ஒரு மனதை கெடுக்கிற ஆவிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படணும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை இயேசு ரத்தத்தினால கழுவி 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 எங்களை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி கிருபையினால் எங்களை நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு இந்த இடத்துல வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் விலையேற பெற்றது அல்லவா. இந்த விலையேற பெற்ற ஆத்துமாக்களை விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நீர் கழுவி ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து திருப்திப்படுத்தி நீர் அனுப்புவீராக. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா என்று நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரை நாங்கள் அழைக்கிறோம். நம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் கடந்து வருகிறவரை நாங்கள் அழைக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்திலே நீர் எழுந்தருளுவீராக. இயேசுவின் நாமத்திலே வானம் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே நிறைவானவர் எங்களை நிரப்புவீராக. குறைவுகள் எல்லாம் மாறுவதாக. ஆராதனை வேலை, செய்தி வேலை, சிறுவர் ஊழியம், காணிக்கை பகுதி எல்லாவற்றிலும் ஆளுகை இருப்பதாக. ஓ, நீ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் அப்பா. அதே நேரத்தில் நீ துதிகளின் மத்தியில நீர் வாசம் பண்ணுகிறவர் அப்பா. இந்த வேளையில் எங்கள் துதிகள் மத்தியில நீர் எழுந்தருள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. 7 பொன் குத்து விளக்கின் மத்தியிலே உலாவின தேவன் அல்லவா. எங்கள் மத்தியில நீர் உலாவுவீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை, ஆராதனை,
ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே விடும் எங்கள் பரிசுத்தரே, மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகளை உடையவரே. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகளை உடையவரே. ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆமாவியானவரே, எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவீராக. 7 குத்து விளக்கின் மத்தியிலே அசைவாடின தேவன், 7 நட்சத்திரங்களை கரங்களிலே ஏந்தி இருக்கிற தேவன், இன்றைக்கு எங்களுடைய மகிடாம் சபையில நீர் அசைவாடுங்க, உலாவுங்க. இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்தி செல்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். பாடல்களை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மட்டுமாய் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிற தேவனுக்கு கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். மட்டுமாய் நடத்தி கொண்டு வருகிற தேவனாகிய கர்த்தர் நம்மை சுற்றி அநேக மரணங்கள், நம்மை சுற்றி அநேக பாதிப்புகள் இருந்தாலும் கூட மட்டுமாய் நம்மை ஜீவனோடு கூட காத்து கொண்டிருக்கிற ஒரு தேவன் மாத்திரமே. ஹல்லேலூயா. இனி வருகின்ற நாட்களிலும் உடைய தயவு இரக்கம் என்னோடு கூட இருந்து நடத்த வேண்டும் என்று சொல்லி கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என்னை மறவா
அவர் நம்மை நடத்தும் பொழுது உண்மையாகவே அவர் நேர்த்தியான பாதையில் நம்மை நடத்தி கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். வேலைக்காரனுடைய கண்கள் தன் எஜமானை நோக்கி இருப்பது போல நம்முடைய கண்கள் யாரை நோக்கி இருக்கும்? கர்த்தரையே நோக்கி இருக்க வேண்டும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், எனக்கு ஒத்தாசை அனுப்புகின்ற பர்வதம் யார் மாத்திரமே? அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா.
என்று சொல்லி. இந்த உலகத்திலே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற காரியங்கள் அநேகம் உண்டு, தேவர்கள் என்று சொல்லப்படுகிற காரியங்கள் அநேகம் உண்டு. ஆனாலும் வானத்திலும் பூமியிலும் ஒருவர் மாத்திரமே உயர்ந்தவராய் இருக்கிறார். ஒருவர் மாத்திரமே சர்வ வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். ஒருவர் மாத்திரமே ராஜாதி ராஜாவாய் கட்டாதி கத்தராய் இருக்கிறார். அவரை பாடி உயர்த்தலாம். அல்லேலூயா. கர்த்தாவே
கொண்டு வருகிறாரே என்று சொல்லி கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே கூட மட்டுமாய் எங்களை நடத்தி கொண்டு வந்த உடைய தயவுக்காய், எங்களை நேசிக்கின்ற உடைய அன்புக்காய் நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி வேற எங்கேயும் சிந்தனைகளை சிதறிவிடாதபடிக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கூட அல்லேலூயா. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. ராஜா எங்களை நேசிப்பதற்கு என்று சொல்லி அல்லேலூயா. உம்மை போல யாருண்டு உம்மை போல யாருண்டு நீ மாத்திரமே கண்மணி போல எங்களை காக்கிறவர், கழுகுகளைப் போல எங்களை சுமக்கிற தெய்வம், யோசனைகளில் பெரியவர், செயல்களில் வல்லவர், மகத்துவம் உள்ள ராஜா, எல்லாவற்றுக்கும் மேலாய் உயர்ந்திருக்கிறவர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், எல்லாவற்றையும் உடைய கரத்தினால் நீ பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர், வழிநடத்தி கொண்டிருக்கிறீர், எங்களை நடத்த வல்லவர் நீர் மாத்திரமே என்று சொல்லி அவருடைய நாமங்களை சொல்லி அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அதிசயங்களை சொல்லி அவரை துதிக்கப் போகிறோம். அல்லேலூயா. Yeah.
அவருடைய அளவில்லாத கிருபைகளை நினைத்து கூட அல்லேலூயா சொல்லி நீங்க எந்த நோக்கத்துக்காக எங்களை ஏற்படுத்தினீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு பிள்ளைகளாய் எப்போதும் துதிக்கிற துதியை எங்கள் வாயில் நீங்க வைங்க ராஜா. அப்படி நாம மாத்திரம் மகிழ்ப்படுவதாக அப்படியே கரங்களை உயர்த்தி 2 கரங்களை உயர்த்தி இந்த நாள் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் அல்லவா? இந்த நாளிலும் கர்த்தர் உண்டு பண்ணின நாளிலே மகிழ்ந்து கலிகூறும்படி இன்னும் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடுங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் எங்களை ஆளுகை செய்வீராக என்று கேட்போமா? அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவர் அசைவாட ஆவியானவர் நம்மை நிரப்ப எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றுகிறவர். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தருகிறவர். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி கர்த்தருடைய ஆவி நம்மேல் இறங்கும் பொழுது நீ வேறு மனுஷனாவா என்ற வார்த்தையின்படியே இந்த 4வது மாதத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இறங்கும் பொழுது, அவர் உங்கள் மேல இறங்கும் பொழுது பழைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி விடுவார். சகலத்தையும் அவர் புதிதாக்கி விடுவார். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, என் நம்பிக்கை எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே, என் நங்கூரம் நீங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நீர்தானே நாங்கள் நம்பும் தெய்வம் ஆண்டவரே. பார்வோனுடைய சேனைகள் எல்லாம் நீர் செங்கடலில் மூழ்கடித்து போட்டவர் அல்லவா? எகிப்தியரை எல்லாம் நீர் வென்றவர் அல்லவா? 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் நாங்கள் துதித்து உம்முடைய நாமத்தை ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஐயா, வனாந்திரத்துல கண்மலையை பிளந்து நீரூற்றை தந்தவர் அல்லவா? ஓ, எத்தனை பஞ்சம் பட்டினி வந்தாலும் தேவ தூதர்கள் உண்கிற உணவை கொடுத்து எங்களை போஷிக்கிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். யோர்தானை பெண்ணிட்டு திரும்ப பண்ணுகிறவர், செங்கடலை வழிவிட பண்ணுகிறவர். இந்த நாளிலும் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. ஸ்தோத்திரம் 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 சொல்லுவோம். ஆண்டவரை பார்த்து நல்ல கரங்களை உயர்த்தி, நல்ல நம்பிக்கை நீங்க தான்ப்பா, என் நங்கூரம் நீங்க தான் ஆண்டவரே. நல்ல கரங்களை பற்றி சொல்லாமா உற்சாகமாய் நீர்தானே, நம்புகிறோம் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நம்புகிறோம் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நம்புகிறோம் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். பார்வோனை வென்றவரை, எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறுவோம். பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறுவோம். என் நம்பிக்கையும் நீதானே, நம்புகிறோம் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே.
நம்பிக்கை நீதானே, நம்புகிறோம் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. கண்மலையை பிறந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை, கண்மலையை பிறந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். வந்தாலும் வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி முன்னேறுவோம். தங்கம் தட்டி வந்தாலும் வறட்சிகள் வந்தால் பாடல் பாடி முன்னேறுவோம். நம்பிக்கை நீதானே, நம்புகிறோம் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. சத்தமக்களை தட்டி நம்பிக்கை நீதானே, நம்புகிறோம் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. கண்மலையை பிறந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை, கண்மலையை பிறந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். உயிருள்ள பள்ளத்தத்தின் சோலைகள் வந்தால் காயம் நின்று முன்னேறுவோம். மரண உயிருள்ள பள்ளத்தத்தின் சோலைகள் வந்தால் காயம் நின்று முன்னேறுவோம். நம்பிக்கை நீதானே, நம்புகிறோம் நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கை நீதானே, நம்புகிறோம் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கை நீதானே, நம்புகிறோம் நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கை நீதானே, நம்புகிறோம் நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் நம்பிக்கை நீங்க தானே? ஹல்லேலூயா. நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி சொல்லலாமா உற்சாகமாய்? அப்பா, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் எங்கள் நம்பிக்கை எல்லாம் நீங்க தான். இன்னொரு விஷயம், நல்ல சத்தமா பாடணும். எல்லா கரங்களையும் நல்லா தட்டி உற்சாகமாய் விசுவாசத்தோடு நீங்கள் பாடும் பொழுது கர்த்தரை நம்பின பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க சொல்ல சொல்ல மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில். ஆமென். ஹல்லேலூயா. உணர்ந்து இருக்கீங்களா? ஆமீன் சொல்லுங்களேன். இருக்கீங்களா? ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஒருவர் கூட அமைதியா இருக்கவே கூடாது. ஆமென். எவ்வளவு தூரம் கர்த்தரை உயர்த்துகிறோமோ அவ்வளவு தூரம் கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். நல்ல கரங்களை தட்டி வருமா உற்சாகமா நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி, என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே, என் நம்புகிற நீங்க தான். ஓ, நாங்கள் நம்பும் தேடலாம் எல்லாம் நீங்க தான். நம்பிக்கை நீதானே, நம்புகிறோம் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. பல சத்தமா நம்பிக்கை நீதானே, நம்புகிறோம் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. பார்வோனை வென்றவரை, எகிப்தியரை வென்றவரை, பார்வோனை வென்றவரை, எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். சொல்லுங்க. பார்வோர்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறுவோம். ஆயிரம் பார்வோர்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறுவோம். நம்பிக்கை நீதானே, நம்புகிறார் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. சத்தங்கள் சொல்லுவோமா? நம்பிக்கை நீதானே, நம்புகிறார் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. கண்மலையில் துவந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம், கண்மலையில் துவந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். அத்திரிய வந்தாலும் வறட்சிகள் என்றாலும் காதல் பாடி முன்னேறுவோம். பஞ்சம் பத்திரிய
வந்தாலும் பாரத்துகள் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறுவேன். பஞ்சம் பத்திரியே வந்தாலும் பாடல் பாடி முன்னேறுவேன். நம்பிக்கை உண்மைதானே, நம்புகிறோம் மீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் மீதானே. நல்ல சொல்லுங்க, என் நம்பிக்கை உண்மைதானே, நம்புகிறோம் மீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் மீதானே. கண்ணலையில் பிறந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். கண்ணலையை வென்றவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். உயிருள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தாலும் காயம் என்று கொண்டேறுவோம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தாலும் காயம் என்று கொண்டேறுவோம். தலைக்கு மேல ஓ நம்பிக்கை என்றுதானே, நம்புகிறவனேதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. சத்தமா சொல்லுங்க, என் நம்பிக்கை என்றுதானே, நம்புகிறவனேதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. என் நம்பிக்கை என்றுதானே, நம்புகிறவனேதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. என் நம்பிக்கை என்னுதானே, நம்புகிறோம் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. ஹல்லேலூயா. நீங்க உண்மையிலேயே ஆண்டவரை நம்புனீங்கன்னா இன்னும் இப்படி பாட மாட்டீங்க, இன்னும் உற்சாகமா நீங்க பாடுவீங்க. ஆமென். உங்க சத்தத்தை எக்காலத்தை போல உயர்த்தி பாடுவீங்க. எவ்வளவு தூரம் ஒரு மனுஷன்ட்ட போய் சொல்றோம் இல்லையா, உங்களை தான் நம்பி இருக்கோம், எப்படியாவது உதவி செய்திருங்க, எப்படியாவது காப்பாத்திடுங்கன்னு ஒரு மனுஷனுக்கு எப்படி நம்ம அந்த மனுஷனை பிரியப்படுத்தும்படி சொல்றோமோ, அதே போல நீங்க ஆண்டவரை பார்த்து அப்படியே வாய் கிழிஞ்சா கூட பரவாயில்ல. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க போடுற சத்தத்துல உங்க தொண்டை உள்ள இருக்கிற அந்த தொண்டை இருக்குல்ல, அதெல்லாம் கிழியணும். எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. பாடும்பொழுது எப்படி பாடணும்னா, தொண்டை கிழிஞ்சு ரத்தம் வந்தாலும் பரவாயில்ல, அப்படி நீ பாடு அப்படின்னு சொல்லும் பொழுதுதான். எனக்கெல்லாம் ஒரு காலத்துல பாடவே தெரியாது, இப்பவும் தெரியாதுதான், ஏதோ கிருபையினால வந்து நின்றுட்டு இருக்கிறேன். ஆனா கர்த்தர் எப்படி காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு மாதிரி காக்கையை போல நீங்க நல்லா கத்துனீங்கன்னா, கூப்பிடுகிற காக்கைக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, உணவளிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். கூப்பிட்டாதான் கிடைக்கும், கேட்கிறவன் தான் பெற்றுக்கொள்ளுகிறார். ஆண்டவர் சொல்ற, என்னை நோக்கி கூப்பிடு, உன்னை நான் என்ன பண்ணுவேன், விடுவிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத பெரிய காரியங்களையும். ஹல்லேலூயா. 4 பேர் தான் ஹல்லேலூயா சொன்ன மாதிரி இருக்கு. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நான் அந்த வெள்ளிக்கிழமை இல்லை, போன ஞாயிற்றுக்கிழமை இரவு நான் சொன்னேன், இனிமே நீங்க அல்லேலூயா நான் சொல்றதுக்கு பதிலா சொன்னாதான், ஆமேன் நான் சொல்றதுக்கு நீங்க பதில் ஆமேன்னு சொன்னாதான் வெளியே இருந்து ஸ்பீக்கரை நான் கொண்டு வருவேன். அது வரைக்கும் வெளியே இருந்து ஸ்பீக்கர் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் வெளியே இருந்து ஒரு செய்தியாளர் வரும் பொழுது அந்த செய்தியாளர் என்ன திரும்பி பார்க்கிறாரு, என்ன ஆமேனே சொல்ல மாட்டாங்கன்னு அவர் என்னையே பார்க்கிறாரு. அது யாருக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா இது, ஒரு வெளியிருந்து ஊழியக்காரர் வந்து அவர் எனக்கு பாடம் எடுக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஆமா இல்லையா பிரதர்? ஆமா. அவர் வந்து என்னை திரும்பி பார்த்து எனக்கு காது கேட்கலன்னு என்னைய பார்க்கிறாரு. அப்போ ஒரு சபை அனலுள்ள சபையா இருக்கு, ஒரு சபை எழுப்புதலின் சபையா இருக்கு, இருக்கிற விசுவாசி எல்லாம் நீங்க அனலா இருக்கிறீங்க அப்படின்னு எப்போ தெரியும்னா, நீங்க நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லும் பொழுதும் ஆமேன்னு சொல்லும் பொழுதுதான் நீங்க வசனத்தை கேட்குறீங்கன்னு அர்த்தம். வசனம் கிரியை செய்துன்னு அர்த்தம். நீங்க ஆண்டவரை நம்புறீங்கன்னு அர்த்தம். உங்களிடத்திலிருந்து ஆமேன் அல்லேலூயா வரலன்னு சொன்னா நீங்க ஆண்டவரை நம்பலன்னு அர்த்தம். ஆண்டவரை நீங்க மகிமைப்படுத்தலன்னு அர்த்தம். ஆண்டவரை நீங்க உயர்த்தலன்னு அர்த்தம். உங்களை நோக்கி வருகிற வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கலன்னு அர்த்தம். அந்த வார்த்தையை நீங்க நம்பலன்னு அர்த்தம். ஆமேன் ஹல்லேலூயா. நீங்க வார்த்தையை நம்புனீங்கன்னா ஆமேன் சொல்லிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. என கேட்கிறவன் தான் பெற்றுக்கொள்கிறான். வசனத்தை கேட்கிறவன், கர்த்தரிடத்துல கேட்கிறவன், கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறவன்,
கர்த்தரை தன் துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான்னு வேதம் சொல்லுகிறது. ஆகவே நல்லா நீங்க புரிஞ்சுக்கிடணும். இன்னொரு செய்தியாளர் வெள்ளிக்கிழமை ஆமோஸ் பிரதர் வராரு, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் எப்பேற்பட்ட ஊழியக்காரர் வரேன்னு சொன்னா கூட இருங்க, எங்க சபையை நான் முதலாவது உருவாக்கிக்கிறேன், ட்ரெயின் பண்ணிக்கிறேன், எங்க விசுவாசிகளை நான் ஆயத்தப்படுத்திக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க வந்தது பெர்க்மேன்ஸ் ஃபாதர் பெர்க்மேன்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டீஃபன் அண்ணா இருந்தாலும் பரவாயில்ல. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒரு சபை எழுப்புதலா இருக்கு என்பது, ஒரு விசுவாசி அனலா இருக்கிறாங்க என்பதுல உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு உள்ளத்துல ஆவியானுடைய பிரசன்னம் நிரம்பி இருந்தா உங்களால துதிக்காம இருக்கவே முடியாது. ஆமேன்னு சொல்லலாமா? இருக்கீங்களா? ஹாலே. இனி பிரசங்கம் 40 நிமிஷம்னா நீங்க இருக்கீங்களான்னு கேட்கறதுல பாதி நேரத்தை நான் செலவிட போறேன். ஆமேன், ஹல்லேலூயா. உங்க ஹல்லேலூயா சொல்றதுல தான் பாதி நேரம் நான் செலவு பண்ண போறேன். ஆமேன், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஒரு விஷயம் பண்ணலாமா? நம்பிக்கையும் நீர்தானே, என் நங்கூரம் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நல்ல கடனை தட்டி தலைக்கு மேல உற்சாகமாய் ஹல்லேலூயா. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. நீதானே நம்புகிறோம் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நம்புகிறோம் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. உணர்வதி நம்பிக்கையும் நீதானே, நம்புகிறோம் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நம்புகிறோம் நீதான், நாங்கள் நம்பும் தெய்வம். ஆமென். பார்வோடை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை, பார்வோடை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை. பார்வோர்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தால் பாடல் பாடி முன்னேறுவோம். 1000 பார்வோர்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தால் பாடல் பாடி முன்னேறுவோம். நம்பிக்கையும் நீதானே, நம்புகிறார் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நல்ல சத்தமாய் நம்பிக்கையும் தலைக்கு மேல கடமை தட்டு, வாரிய பிள்ளைகள தலைக்கு மேல நீதானே. கண்ணாலையை பிறந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். கண்ணாலையை பிறந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். பத்திரியே வந்தாலும் சாரட்சிகள் என்றாலும் காதல் தாடி முன்னேறுவோம். பஞ்ச பத்திரியே வந்தாலும் சாரட்சிகள் என்றாலும் காதல் தாடி முன்னேறுவோம். நம்பிக்கையும் நீதானே, நம்புகிறதும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நம்புகிறோம் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. கல்லறையை பிறந்தவரை துதிப்போம், சத்தமா வென்றவரை துதிப்போம். கல்லறையை பிறந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை. பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தால் தாயம் என்று முன்னேறுவோம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் முன்னேறுவோம். நம்பிக்கையும் நீதானே, நம்புகிறோம் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நம்புகிறோம் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கை
நீதானே, நம்புகிறவர் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. சொல்லுங்க, நம்பிக்கை நீதானே, நம்புகிறவர் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கை நீதானே, நம்புகிறவர் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. என் நம்பிக்கை நீதானே, நம்புகிறவர் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கை நம்புகிறவர் நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, என் நம்பிக்கை எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே, என் கோட்டை எல்லாம் நீங்க தான், என் துருகம் எல்லாம் நீங்க தான், என் கேடகம் எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே, என் ஆசை எல்லாம் நீங்க தான் சொல்லுவோமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல வாய்களை திறந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரை நல்லா துதிங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிங்க. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுங்க. உயிரை வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தர் ஒருவரே தேவன் என்று சொல்லுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே, எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வருவீராக என்று சொல்லுங்க. ஆவியானுடைய அசைவாடுதலின் நிலத்தை நிரப்பட்டும். நிறைவான ஆவியானவர் வரும்பொழுது எல்லா குறைவானதும் ஒளிந்து போகட்டும். ஒரு விசை ஆண்டவரே, எங்களை உம்முடைய ஆவி எங்கள் மேல நீங்க அனுப்புங்க ஆண்டவரே. உலர்ந்து போயிருக்கிற காரியங்கள் எல்லாம் உயிர் பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு ஜீவ நதி எங்களை நிரப்புவதாக கேட்டீர்களா? ஒரு ஜீவ நதி நிரப்ப 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 உங்களுக்குள்ள கர்த்தர் ஜீவனை அவர் தருகிறார். இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்யும்படி அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். எல்லா அசாத்தியங்கள் எல்லாம் சாத்தியமாய் கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஓ மனுஷரால் இது கூடாததுதான் தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறதல்லவா? என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு சோர்வோடு வந்திருக்கிற அன்பு சகோதரியே, பலவீனத்தோடு வந்திருக்கிற அன்பு சகோதரனே, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ? எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்கிறவர் அல்லவா? அல்ல, ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அசாத்தியங்கள் சாத்தியமே தேவாவுங்க. விசுவாசத்தோடு சத்தமா, அசாத்தியங்கள் சாத்தியமே தேவாவுங்க. வார்த்தையாலே அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசை, விசுவாசத்தோடு அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்தவர்க்கு புதிய எல்லா உயர்வும் என்னில் நிறைவரமானவர்க்கு எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கு, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கு, நிற்கும் இயேசுவுக்கு, எனக்காய் பேசும் இயேசுவுக்கு. நான் எடுத்த தீர்மானங்கள் வந்தன் பின்னால் போற்றனவே. நான் எடுத்த தீர்மானங்கள் போற்றனவே. சோராமல் எனக்காக உழைப்பதவே, தோற்காமல் துணை நின்று சோராமல் எனக்காக உழை, தோற்காமல் துணை நின்று
பவரும் எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில்லா சாத்தியம் செய்வதற்கு எல்லா துதியும் உயர்வும் என்னில் நிலை வர மனதற்கு சொல்லிடுமா இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் என் கை மீறி சொல்லுங்க உம் கரத்தால் சாத்தியமே என் கை மீறி போனதெல்லாம் சாத்தியமே என் கரம் தவறிய இழந்ததெல்லாம் உன் கரம் தவறாமல் விசுவாசத்தோடு என் கரம் தவறிய தவறாமல் திருமே எல்லா புகழும் எல்லா கனமும் செய்வதற்கே எல்லா துதியும் என்னில் நிலை வரும் மனதற்கே இயேசுவுக்கே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லிடுவோம். எல்லா ஆண்டவரால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நமக்காக பரிந்து பேசுகிற மகா பிரதான ஆசாரியராய் அவர் இருக்கிறார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். உங்களுக்காக அவர் வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார். நான் உனக்கு துணை செய்கிறேன் அவர் சொல்லி இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய நியாயங்கள் புரட்டப்படலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணி, கர்த்தர் உங்களுக்காக அவர் வழக்காடி, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவே தடைபடார். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அமர்ந்து கொள்ளலாம். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.